Hello everyone and welcome back to our channel Ma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பவுல்ல வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதோட அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து இந்த அடையில சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் நம்மளுக்கு கூடும். இதோட நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், அந்த முருங்கைக்கீரை எல்லாம் நல்லா சாறுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஈரப்பதம் வந்து அந்த மாவோட ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பசறி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு நல்லா பசறி எடுத்துட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்லேயே நீங்கள் அந்த சைட் ஸ்டவ்வில் வந்து ஒரு 100 ml தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி நீங்கள் கிளறினா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இந்த அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மல் தண்ணியிலே பிசைஞ்சோம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம லைட்டாக சூடான தண்ணியை வச்சு நம்ம பிசைகிறோம். ரொம்பவும் தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடில் இருக்கிற தண்ணியை நீங்கள் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா பிசறிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு நம்ம நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக அடை வரும். இப்போ ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மாவை நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தட்டி அடை போடுறதுக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கல், நல்லா சூடான கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தட்டி நம்ம அடை செஞ்சு கிளியில் தட்டிட்டோம். ஒரு சைடு நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைக்கணும். ஏன்னா இது நம்ம மாவு வந்து நல்லா வெந்தாதான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். வேகாமல் சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம நல்லா வந்து அடையை நல்லா செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம சூப்பரான ராகி அடை, நல்ல நியூட்ரிஷியஸான அடை ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ உங்களால் கல்லில் தட்ட முடியாதுன்னு தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா வாழை இலை எடுத்து இந்த மாதிரி கைகளால் தட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டு கூட அப்புறமா கல்லில் போட்டு நீங்கள் வந்து அடை செஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த சூடில் அமுக்கி வந்து அடை செய்ய வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் கல்லில் போட்டு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கைகளால் தட்டிட்டு நம்ம கல்லில் போட்டு சுட்டோம்னா நல்லா நைஸாக நல்லா சாஃப்டான ஒரு அடை கிடைக்கும். கல்லில் நம்ம நார்மலாக தட்டும் போது சில நேரம் சூடு பொறுக்காம வந்து ரொம்ப திக்காக வந்துடும். இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த நியூட்ரிஷியஸான ராகி அடை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த சூப்பரான ராகி அடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து இந்த மாஸ் கிச்சன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிட்ட பாய். Thanks for watching the video.